வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நான் ஐபிஓ மேன்பவர் கவுன்சிலிங் கன்சல்டன்சிலிருந்து பேசுகிறேன். இந்த லைவ் வீடியோக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. நண்பர்களே, நாங்கள் ஓவர்சீஸ் ஜாப் கன்சல்டன்ஸ் வேலை செய்கிறோம். கல்ஃப், சிங்கப்பூர், யூரோப் போன்ற நாடுகளுக்கு வேலை வாய்ப்புகள் பற்றிய கரெக்ட் அண்ட் ஜென்யூன் இன்ஃபர்மேஷனை ஜாப் சீக்கருக்கு ப்ரொவைட் பண்ணுறது எங்களோட முக்கிய நோக்கம். எங்களோட கன்சல்டன்சியில் ஸ்கில்டு ஜாப், டெக்னிக்கல் ஜாப், ஹெல்பர் அண்ட் ஜென்ரல் கேட்டகரி ஜாப்ஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ரெக்யூர்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறோம்னா, ஜாப் ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி எக்ஸ்பிளனேஷன், ரெஸ்யூம் கைட்னஸ், இன்டர்வியூ அண்ட் ப்ராசஸ் கிளாரிட்டி, ப்ராப்பர் கவுன்சிலிங். ஜாப் சீக்கர் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியர் கைடன்ஸ் கொடுக்கறது தான் எங்களோட ஸ்ட்ரென்த். நண்பர்களே, ஓவர்சீஸ் ஜாப்கான நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதனால நாங்கள் எப்போவுமே டிரான்ஸ்பரன்சி, கிளியர் இன்ஃபர்மேஷன், நோ ஃபேக் ப்ராமிஸ் இதையே ஃபாலோ பண்ணுறோம். ஜாப் அவைலபிள் இருந்தால் தான் சொல்லுவோம். ப்ராசஸ் கிளியர் இல்லாமல் எந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண மாட்டோம். அதனால நண்பர்களே, நீங்கள் ஓவர்சீஸ் ஜாப் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நியூ ஜாப் வேகன்சிஸ், கண்ட்ரி வைஸ் அப்டேட்ஸ், எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ், இம்பார்ட்டன்ட் அலர்ட்ஸ் இதெல்லாம் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். இந்த லைவ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த லைவ் வீடியோடய உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓமன் நேஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்எல்சி மஸ்கட்டில் இருக்குது. ஜாப் ரெக்யர்மெண்ட் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் என்னன்னா, கிளைண்ட் இன்டர்வியூ ஷெட்யூல் ஆன் 28 டிசம்பர் நடக்குது அட் சென்னை ஆஃபீஸில். அவைலபிள் பொசிஷன் என்னன்னா, லேண்ட் சர்வேயருக்கு வந்து 2 பொசிஷன், குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ ஆர் டிப்ளமோ, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு 3 to 5 years வந்து இன் லேண்ட் சர்விங்கில் இருக்கணும். இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து ஓமன் ரியாலில் வந்து 275 300 வரைக்கும் இருக்கும். எம்இபி ஃபோர்மேனுக்கு வந்து 2 பொசிஷன், குவாலிஃபிகேஷனுக்கு வந்து டிப்ளமோ, சிவில் ஆர் மெக்கானிக்கல். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸ். சேலரி ரேஞ்ச் வந்து இதுக்கு ஓமன் வந்து 225 to 250 இருக்கும். அலுமினியம் ஃபோர்மேன் வந்து 2 பொசிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு வந்து 5 to 7 years வந்து இந்த அலுமினியம் ஒர்க்ஸில் வந்து இருக்கணும். சேலரி ரேஞ்ச் வந்து இதுக்கும் வந்து 225 250 வரைக்கும் இருக்கும். அலுமினியம் ஃபேப்ரிகேட்டருக்கு வந்து 5 பொசிஷன், சேலரி ரேஞ்ச் வந்து ஓமன் ரியலுக்கு வந்து 160 180 வரைக்கும் இருக்கும். இதுக்கான சேலரி வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் அப்புறம் நீங்கள் இன்டர்வியூவில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு சேலரி வந்து சொல்லுவாங்க. இந்த இதுக்குள்ள பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ஃபுட் அலவன்ஸு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அகாமடேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வில் பி ப்ரொவைடட் ஆஸ் பர் கம்பெனி பாலிசி. கான்ட்ராக்ட் டியூரேஷன் வந்து 2 years. உங்களுக்கு இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்கள் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.